இத்தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கு 7 7 பிறப்புண்டு. அந்த 7 7 பிறப்பும் ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்த 84 லட்சம் யோனி பேதங்களில் விரிவெல்லாம் தோன்றி மேலேறி மறுபிறவி உண்டாம். ஒவ்வொரு பிறவியும் எந்த கல்பத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கல்ப காலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறு கல்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் இத்தேகம் கிடைத்தது. இத்தேகத்திற்கும் 7 பிறவிகள் உண்டு. அவை யாதனில், தாயின் கர்ப்பத்தில் 5 மாதம் வரையில் குளவியாயிருப்பது ஒன்று, அவய வசதி உற்பத்தி காலம் ஒன்று, பிண்டம் வெளிப்பட்ட காலம் ஒன்று, குழந்தை பருவம் ஒன்று, பால பருவம் ஒன்று, குமார பருவம் ஒன்று, விருத்த பருவம் ஒன்று. அதாவது விருத்த பருவமாவது முதுமை பருவமாகும். ஆக பிறவி 7. அவ்வாறே தாவர முதலியவற்றிற்கும் பிறப்புக்கள் உண்டென்று அறிக. இவை அல்லாமல் மேலும் ஸ்தூல பிறப்பு 7, சூட்சம பிறப்பு 7, காரண பிறப்பு 7 ஆகும். இதில் ஸ்தூல பிறப்பு சூட்சம பிறப்பு யாதனில், ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுளுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுளுத்தி என்ற 7 ஆகும். காரண பிறப்பு என்பது இதில் மனோ சங்கல்பங்களெல்லாம் பிறவியாதலால் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு மறைப்பு ஆகும். நினைப்பு மறைப்பு அற்றால் பிறவி இருக்காது. எப்படி அருமெனில், பரோபகாரத்தாலும் சத்விசாரத்தாலும் மட்டும்தான் நினைப்பு மறைப்பு போன்ற மனோ சங்கல்பங்கள் எல்லாம் நீங்கி சிவானுபவம் என்ற திருவருளில் பொருந்தி நிற்கச் செய்யும் என்று நம் சன்மார்க்க சாகா தலைவன் பேரரசன் பெருங்கருணையாளன் திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானார் தம் பேரறிவால் உண்மையை எடுத்து உரைக்கின்றார்.